கண் இமையில் கட்டி வர்றது இந்த வெயில் நேரங்களில் அதிகமாக வரும். ஏன்னா அது ஒரு வேனல் கட்டி தான். அது கார்டியோலம் எக்ஸ்டர்னம், அந்த வெளியில் வர்றது. கார்டியோலம் இன்டர்னம்னு உள்ள இருக்குது. அது வந்து கலைசியான்னு சொல்லுவோம், உள்ளுக்குள்ளே கரண் மாதிரி உள்ளே வரும். இது வெளியில் உள்ளது வலி அதிகமாக இருக்கும். கார்டியோலம் எக்ஸ்டர்னம்ங்கிறது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். அது எதாவது பழுத்து ஒரு இடத்துல லேசாக ஒரு முகப்பு கூட்டி வரும்போது லேசாக அழுத்தி எடுத்துட்டோன்னா அந்த சலம் வந்துடும், தொடச்சிட்டு விட்டுடலாம். ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியிருக்கும். சில கிருமி நாசினி மாத்திரைகள் ஓரளவு உள்ளாயும் சாப்பிட வேண்டியிருக்கும், வெளியிலையும் போட வேண்டியிருக்கும். அதிகமாக வெயிலில் போகாமல் இருக்கிறது நல்லது. டோட்டல் இம்யூனிட்டி கூட்டுறதுக்காக வேண்டி நல்ல நெல்லிக்காய், பழ வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளாக இருந்தால் நல்ல கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள், இதுகளில் தான் நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்குது, நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கூட்டிக்கிட்டோன்னா அந்த அடிக்கடி கட்டி வர்றது இருக்காது. சில குழந்தைகளுக்கு பவர், இந்த கண்ணில் பவர் இருந்தாலும் இந்த மாதிரி எம்ஐகளில் கட்டி வரும், அதையும் பார்த்துக்கணும். சுகர் பேஷண்ட்டுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா, சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக திரும்ப வரும், அதையும் பார்த்துக்கணும். அவ்வளோதான். மற்றபடி பொதுவாக வர்றது வேனல் கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சம்மர் பாயில்ஸ். அது அங்கே ஹேர் ஃபாலிக்கல் இருக்கனால அந்த மயிர்கால்கள் இருக்கு இல்லையா, அது மூலமாக அந்த கிருமி உள்ளே போய் ஒரு சின்ன சீல் கட்டி வர்றது, அதுதான் மேலே வர்றது. அது இதுதான் காரணங்கள்.